வணக்கம் மக்களே. சில மனிதர்கள் இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை பெருசா யாருக்கும் தெரியாது. பெரிய கனவுகள் இல்ல, பெரிய ஆசைகளும் இல்ல. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதி எங்கிருந்து வருதுன்னு யாருக்கும் புரியாது. இது அப்படிப்பட்ட ஒருத்தரோட கதை. ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தோட ஒரு ஓரத்துல ஒரு வயசான மனிதர் இருந்தாரு. அவர் வாழ்ந்த வீடு ரொம்ப சின்னது. முன்னாடி ஒரு செடி, பக்கத்துல ஒரு மரம். அவ்வளவுதான். அவர் தனியாக தான் இருந்தாரு. குடும்பம், பிள்ளைகள் எதுவும் இல்லை. ஆனா அவர் ஒருபோதும் நான் தனியா இருக்கேன்னு சொல்லியதே இல்லை. அவரோட வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். காலை எழுந்ததும் ஒரு காஃபி, அப்புறம் அவரோட சின்ன வேலை. அந்த வேலை பெரிய சம்பளம் தராது. ஆனா அவருக்கு அது போதும். அவர் அடிக்கடி சொல்லுவாரு, எனக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே இருக்கு. ஒரு நாள் அவரோட வாழ்க்கையில சின்ன மாற்றம் வந்தது. அவர் எதிர்பார்க்காத விதமா கூடுதல் ஒன்று அவருக்கு கிடைச்சது. பெரிய விஷயம் இல்ல. ஆனா பல பேருக்கு அந்த இடத்துல இன்னும் வேணும்னு தோணும். ஆனா அவருக்கு அப்படி தோணல. அவர் மனசுல ஒரே ஒரு எண்ணம். எனக்கு இதுதான் போதும். கிராமத்துல இருந்தவர்கள் அவகிட்ட சொன்னாங்க. இத வச்சு இன்னும் சம்பாதிக்கலாம், இன்னும் சேமிக்கலாம், பிறகு தேவைப்படும். அவர் சிரிச்சாரு. அவர் பதில் ரொம்ப சிம்பிள். நாளைக்கு என்ன வேணும்னு இப்போ எனக்கு தெரியாது. ஆனா இப்போ என்ன வேணுமோ அது எனக்கு இருக்கு. ஒரு நாள் கிராமத்துக்கு கஷ்டமான காலம் வந்தது. மழை, வேலை இல்லாமை, சில வீடுகளில் அடுப்பே எரியல. அப்போதான் அந்த மனிதர் மெதுவா முன்னே வந்தாரு. அவர்கிட்ட அதிகம் இல்லை. ஆனா அவர்கிட்ட இருந்ததை அவர் பகிர்ந்தாரு. யாருக்கும் சொல்லாம, யாரிடமும் எதிர்பார்க்காம. ஒருவர் கேட்டாரு, நீங்க ஏன் அதிகமா சேமிக்கல? அவர் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாரு. பிறகு சொன்னாரு, உண்மையான செல்வம் அதிகம் வச்சிருக்கிறதுல இல்ல. போதும்னு மனசு சொல்ற அந்த நிமிஷத்துல தான் அது ஆரம்பிக்குது. நம்மிடம் இருப்பதை பகிரும்போது நம்ம குறைய மாட்டோம். அதற்கு மாறாக மனசு இலகுவாகும். அமைதி மெதுவா உள்ளே வந்து உட்காரும். அதுதான் உண்மையான செல்வம்.